இந்த மரத்தை பார்ப்பதே பெரும் புண்ணியம்தான். முட்கள் இன்றி பலாப்பழம் போல் வேரில் காய்த்திருக்கும் இந்த காய் உண்பதற்குரியது அல்ல. எனினும் இதன் பயன்பாடு புனிதமானது. பரதேசிகளும் சந்நியாசிகளும் பிக்ஷா பாத்திரமாக ஒரு ஓடு மாதிரியான பாத்திரத்தை வைத்திருப்பதை பார்த்திருக்கலாம். அது உலோகத்திலோ மண்ணிலோ செய்யப்பட்டதல்ல. அது ஒரு தாவரத்தின் ஓடு. அந்த தாவரம்தான் இந்த திருவோடு மரம். இமயமலை சாரலில் காணப்படும் இந்த மரம் தென்னிந்தியாவிலேயே காண்பது அரிது. அபூர்வமாக ஓரிரு இடங்களில் இம்மரம் காணப்படுகிறது. சென்னை செங்குன்றத்தை அடுத்த ஞாயிறு கிராமத்தில் உள்ள புஷ்பரதேஸ்வரர் ஆலயத்தில் இந்த அபூர்வமான திருவோடு மரம் இருக்கிறது. இதை காண்பதற்கென்றே பக்தர்கள் பலரும் வருகிறார்கள்.